வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் தங்கியிருந்த பாதுகாப்பான விருந்தினர் மாளிகையில் அவரது அறைக்குள் இருந்து வெடித்த வெடிகுண்டால் தான் கொல்லப்பட்டார் என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் என்று குறிப்பிட்டிருந்த நாம் அந்த தாக்குதலை மொசாட் எப்படி நடத்தியது என்பது குறித்த தகவல்கள் கிடைத்தவுடன் பரபரப்பு மீடியாவில் வெளியிடுவோம் என்றும் கூறியிருந்தோம். இதோ அந்த விவரங்கள். இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் ஹமாஸ் தலைவர் தங்கியிருந்த கட்டடத்தின் 3 தனித்தனி அறைகளில் வெடிகுண்டுகளை வைக்க ஏற்பாடு செய்தது. இதற்காக ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகளுக்குள் தாம் ஊடுருவ விட்டிருந்த 2 உளவாளிகளை முகவர்களாக பயன்படுத்தியது. முகவர்களாக பயன்படுத்தப்பட்ட 2 மொசாட் உளவாளிகள் ஈரானியர்கள் ஈரானிய பாதுகாப்பு படைகளில் நீண்ட காலமாக பணிபுரிந்தவர்கள். ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இருந்த அறையில் வெடிகுண்டு வெடித்த உடனேயே இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டு விட்டார் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அடுத்த சில மணி நேரத்திற்கு அந்த வெடிப்பு எப்படி நடந்தது என்ற குழப்பம் இருந்தது. அது பெரும்பாலும் ஒரு ஏவுகணை தாக்குதல் என்ற தியரியே காலை 6 மணி வரை இருந்தது. அதன் பின்னரே புலனாய்வாளர்கள் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தங்கியிருந்த அறையில் வெடித்த வெடிகுண்டால் அவர் கொல்லப்பட்டார் என்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த 4 மணி நேரத்திற்குள் வெடிகுண்டை வைத்த இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் முகவர்களாக செயற்பட்ட 2 ஈரானிய பாதுகாப்பு படையினரும் எந்த சந்தேகமும் ஏற்படாமல் ஈரானிய எல்லையை கடந்து ஈராக்குக்குள் சென்று விட்டார்கள். ஈராக்கின் குர்திஷ் நகரமான எர்பில் நகரில் அவர்களுக்காக காத்திருந்த உளவுத்துறை மொசாட்டின் உளவாளிகள் அவர்களை அங்கிருந்து அடையாளம் கூறப்படாத நாடு ஒன்றுக்கு வாக்குறுதி அளித்தபடியே அழைத்து சென்று விட்டார்கள். மொசாட்டின் முகவர்களாக செயற்பட்ட ஈரானிய பாதுகாப்பு படையினரின் குடும்பங்கள் தாக்குதல் நடப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பே ஈரானை விட்டு வெளியேற மொசாட் ஏற்பாடு செய்திருந்தது. அவர்கள் இப்போது மொசாட்டின் பாதுகாப்பில் பத்திரமாக உள்ளார்கள். எர்பில் ஈராக்கிய நகரம் குர்திஷ் தன்னாட்சி பிராந்தியமாக உள்ளது. அது மொசாட்டின் பெரிய ரகசிய செயற்பாட்டு தளம். அங்குள்ள ஈராக்கிய வர்த்தகர் ஒருவரை சில மாதங்களுக்கு முன் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் கொன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த குர்திஷ் ஈராக்கியர் மொசாட்டின் முகவர் என்று அப்போது ஈரான் குற்றம் சுமத்தியது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மே மாதம் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட போது அவரை படுகொலை செய்வதுதான் அசல் திட்டம். ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இறந்த உடனேயே மொசாட் வெடிகுண்டுகளை ஈரானுக்குள் கொண்டு சென்று விட்டது. அப்போதே விருந்தினர் மாளிகையில் 3 வெடிகுண்டுகளும் பக்காவாக மறைத்து வைக்கப்பட்டன. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே அப்போது தங்கியிருந்த அறைக்குள்ளும் ஒரு வெடிகுண்டு இருந்தது. ஆனால் அப்போது கட்டடத்துக்குள் அதிக மக்கள் கூட்டம் இருந்ததாலும் திடீரென ஏற்பாடு செய்ததால் குண்டுவெடிப்பு தோல்வியடைவதற்கான அதிக சாத்தியக்கூறுகளாலும் அப்போது குண்டு வெடிக்க வைக்கப்படவில்லை. அப்போது வெடித்திருந்தால் இஸ்மாயில் ஹனியே கடந்த மே மாதமே கொல்லப்பட்டிருப்பார். அப்படி நடக்கவில்லை என்றவுடன் மொசாட்டின் 2 முகவர்களும் 3 அறைகளில் இருந்தும் வெடிகுண்டுகளை அகற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று விட்டனர். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வுக்காக மீண்டும் டெஹ்ரானுக்கு வருவார் என்று மொசாட் காத்திருந்தது. இம்முறை 2 மொசாட் முகவர்களும் ஹனியே தங்கக்கூடிய வடக்கு டெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் விருந்தினர் மாளிகையின் 3 அறைகளில் வெடிகுண்டுகளை வைத்தனர். திட்டமிட்டபடி வெடிகுண்டு வெடித்தது திரு ஹனியே கொல்லப்பட்டார். அதன்பின் இப்போது கட்டடத்திற்குள் இருந்த அறைக்குள் வெடிகுண்டு எப்படி போனது என்பதற்கான புலனாய்வை ஈரானியர்கள் தொடங்கி அதை கண்டுபிடித்துள்ளனர். கட்டடத்தின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த ஈரானிய புலனாய்வாளர்கள் ஜனாதிபதியின் பதவியேற்புக்கு அழைக்கப்பட்ட சில விருந்தினர்கள் தமது அறைகளுக்குள் நுழைந்து வெளியேறிய சில நிமிடங்களில் முகவர்கள் திருட்டுத்தனமாக நகர்வதை கண்டனர். அவர்கள் யார் என்பதையும் புலனாய்வாளர்கள் அடையாளம் கண்டு விட்டனர். அவர்களை தேடிய போதுதான் 2 முகவர்களும் முழு குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியது தெரிய வந்தது. புதன்கிழமை அதிகாலை 2 மணிக்கு ஹனியே தங்கியிருந்த அறையில் வெளிநாட்டில் இருந்து வந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்த பின்னர் 2 முகவர்களும் அதிகாலை 5:15 மணிக்கு ஈரானிய எல்லையை கடந்த பதிவுகள் உள்ளன. அவர்கள் தப்பி சென்று விட்டதால் 2 முகவர்கள் பற்றி சில தகவல்களை குறிப்பிடலாம். இருவரும் ஈரானில் பிறந்த ஈரானிய பிரஜைகள். இருவரும் கிட்டத்தட்ட ஒரே கால பகுதியில் ஈரானிய பாதுகாப்பு படைகளில் இணைந்து கொண்டனர். ஈரானிய பாதுகாப்பு படைகளில் வெவ்வேறு பிரிவுகளில் பணிபுரிந்த இவர்கள் கடைசியாக பணிபுரிந்த பிரிவு இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGCயின் அன்சார் அல் மக்தி பாதுகாப்பு பிரிவு. இதுதான் ஈரானில் விஐபிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு பொறுப்பான IRGC பிரிவு.
இப்போது ஈரானிய புலனாய்வாளர்கள் செய்த மேலதிக விசாரணையில் மேலும் 2 அறைகளில் கூடுதல் வெடிகுண்டுகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். IRGCயின் உயரடுக்கு இராணுவ படைகளில் உள்ள ஒரு அதிகாரி ஒருவர் இது ஈரானுக்கு ஒரு அவமானம் மற்றும் மிகப்பெரிய பாதுகாப்பு மீறல் என்று தனது பெயரை வெளிப்படுத்தாமல் தெரிவித்தார். அதனால் அந்த அவமானத்தை வெளியிட ஈரான் விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். இஸ்மாயில் ஹனியேயின் படுகொலையை பாதுகாப்பு மீறல் இல்லை என்று சித்தரிப்பதற்காக ஒரு பணிக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது இது எப்படி நடந்தது என்பது இன்னும் அனைவருக்கும் ஒரு கேள்வி. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. யாரும் அறியாத தரநிலையில் உயர்ந்ததாக ஏதோ இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் இரு முகவர்களும் கிட்டத்தட்ட ஒரே கால பகுதியில் பணியில் இணைந்ததால் அவர்களை பணியில் இணைத்து விட்டது மொசாட் தான் என்று ஒரு தியரியும் உள்ளது. இஸ்மாயில் ஹனியேயின் படுகொலையினை பாதுகாப்பு மீறல் இல்லை என்று சித்தரிப்பதற்கு காரணம் பாதுகாப்பு மீறல் என்று நிரூபிக்கப்பட்டால் IRGCயின் அல்குட்ஸ் படையின் தளபதியான இஸ்மாயில் ஹானி பணி நீக்கம் செய்யப்படவும் கைது செய்யப்படவும் தூக்கிலிடப்படவும் வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு போவதா என்பது இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என்று ஈரானிய உயரடுக்கு அதிகாரி பாதுகாப்பு மீறல் அனைவரையும் அவமானப்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாக அனைத்து தளபதிகளையும் சுப்ரீம் தலைவர் பலமுறை வரவழைத்துள்ளார். அவர் உண்மையான பதில்களை விரும்புகின்றார். அவரை பொறுத்தவரை பழிவாங்குவதை விட பாதுகாப்பு மீறலை நிவர்த்தி செய்வது இப்போது முக்கியமானது. ஈரானிய தலைநகரில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டது ஈரானுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறையின் செல்வாக்கு பற்றிய அச்சத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் முன்னாள் உளவுத்துறை அமைச்சர் அலி யூனிசி 2020ஆம் ஆண்டு கொடுத்த பேட்டியொன்றில் இது பற்றி கவலை தெரிவித்தார். அப்போது அவர் மொசாட்டின் ஊடுருவல்கள் இஸ்லாமிய குடியரசின் அதிகாரிகளை பலமுறை தாக்கவும் வெளிப்படையாக அச்சுறுத்தவும் அனுமதி அளித்துள்ளது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் அனைத்து அதிகாரிகளும் தங்கள் வாழ்க்கையை விட நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டும். இஸ்ரேலிய உளவுத்துறை இன்னமும் இஸ்லாமிய குடியரசின் ஒரு அரசியல் அதிகாரியை குறிவைக்கவில்லை என்றால் அந்த அதிகாரி தனது வாழ்க்கையை விட நாட்டை பற்றி கவலைப்படுகிறார் என்று அர்த்தம் என்றார். இது ஒரு பக்கா மொசாட் ஆபரேஷன் தான். இருப்பினும் இதில் ஒரு அரசியல் திசை திருப்பல் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. காரணம் ஹனியேயின் படுகொலை ஈரானுக்குள் மற்றும் ஒரு அரசியல் சலசலப்பையும் ஏற்படுத்துகிறது. ஹனியேயின் படுகொலை திரு பெசஷ்கியன் ஜனாதிபதியாக பதவிக்கு வந்த முதல் நாளில் நடந்துள்ளது. திரு பெசஷ்கியன் அவரது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இஸ்லாமிய குடியரசின் முன்பு நடந்த ஆத்திரமூட்டும் கொள்கைகளில் இருந்து விலகி பேச்சுவார்த்தை மூலம் சர்வதேச அரங்கில் ஈரானின் நிலையை மீட்டெடுப்பதாக உறுதியளித்தார். புதிய ஜனாதிபதியின் நற்பெயருக்கு தீங்கு விளைவிப்பதற்காக IRGC வேண்டுமென்றே பாதுகாப்பு குறைபாட்டை ஏற்படுத்தியது என்று கதை திசை திருப்பப்படலாம் என திரு பெசஷ்கியனின் நெருங்கிய உதவியாளர் கவலை தெரிவித்தார் என்று கூறப்படுகிறது. திரு பெசஷ்கியனின் தேர்தல் பிரச்சாரத்தில் பணியாற்றிய அந்த உதவியாளர் சர்வதேச ராஜதந்திரம் மற்றும் சீர்திருத்த அரசியலின் பிற அம்சங்கள் குறித்து பெசஷ்கியனின் கருத்துக்களை IRGC ஏற்கவில்லை என்று கூறினார். திரு பெசஷ்கியனின் மகன் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு நாட்டின் முன்னுரிமை இஸ்ரேலுடனான போர் அல்ல என்று கூறியதை IRGC ரசிக்கப் போவதில்லை. ஜனாதிபதியின் மகன் டாக்டர் ஜூசப் பெசஷ்கியான் வறுமை, ஊழல், பாகுபாடு, சமத்துவமின்மை மற்றும் வீணான அரசியல் பிரிவுகள் மற்றும் விவாதங்கள் ஆகியவற்றை உடனடியாக கவனிப்பதே ஈரானிய மக்களின் உண்மையான முன்னுரிமையை தவிர இஸ்ரேலுடனான போர் முன்னுரிமை அல்ல என்று தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு அரசியல் இழுபறியும் உள்ளதால் புலனாய்வு முடிவு எப்படி வருமோ என்று தெரியாது. ஆனால் இது ஒரு பக்கா மொசாட் ஆபரேஷன் தான்.